மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அதாவது நான் ஆசைப்பட்டுட்ட வண்டி எடுத்தாச்சு. இப்போ இவர் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் எங்கள் கேமராமேனு. இவர் ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு என்னன்னா, ரொம்ப நாள் ஒரு வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாரு. பழைய வண்டி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நாங்கள் அந்த வண்டி கண்டிப்பாக எடுக்க போகிறோம். சரிங்களா, எடுக்க போகிறோம். போயிட்டு வண்டி புக் பண்ணிட்டு வந்துட்டோம். அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா யூனிகான் 160. சரியா, ஒரு அதை பற்றி சில விஷயங்கள் இப்போ சொல்லுவார். இப்போ புக் பண்ணிட்டு வந்து அந்த வண்டியை புக் பண்ணிட்டு வந்து இப்போதான் ஞாயிற்றுக்கிழமை புக் பண்ணிட்டு தான் இப்போ வந்து டிக்கெட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த காசு எப்படி சிரமப்பட்டு ரெடி பண்ணாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லணும்னு, மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது எப்படி ரெடி பண்ணாருன்னு அவர்கிட்டயே கேட்பான். நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இப்ப அந்த காசு எப்படி ரெடி பண்ணாரு சொல்லுங்க. காசுன்னா நம்ம டியூல தானே எடுத்திருக்கிறோம். டியூல எடுக்க போறோம். ஆமா. இப்ப போயிட்டு நம்ம ஒரு 10,000 50,000 கட்ட சொல்றாங்க. அந்த 50,000 நீ எப்படி ரெடி பண்ண? ஒரு செயின் ஒன்று வச்சிருந்தேன். மாசம் மாசம் கட்டி ஒரு செயின் வச்சிருந்தேன். அந்த செயினை பேங்க்ல வச்சு அதுல ஒரு 50,000 எடுத்து அது மூலயமா அட்வான்ஸ் கட்டிட்டு இன்சில் அமௌண்ட் மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி எவ்வளவு மிச்சம் வருதோ அதை வந்து டியூ போட்டுக்கலாம். என்ன கலர் கேட்டீங்க? நம்ம வந்து கிரே கலர் தான் கேட்டோம். அதுல ஒரு என்னன்னா மக்களை வந்து இப்ப கிரே கலர்லயே வந்து கிளாசிக் கிரே கலர்னு ஒரு கலர் இருக்கு. பல இருக்கும். இப்ப நான் அந்த வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடுத்தது 2019. அப்ப அந்த வண்டி வந்துட்டு இருந்துச்சு. அதாவது கிளாசிக் கிரே கலர் அந்த கலரோட பேரு. அதே வண்டி தான் இவர் வேணும்னு சொன்னாரு. ஏன்னா அந்த வண்டி பார்க்கும்போது என் வண்டி தான் முதல்ல இவர் கேட்டாரு. நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் திருவிழா நடக்க முடியும். நான் இப்ப கடை பழைய மாடல் புது மாடல் இவர் என்கிட்ட கேட்டாரு. நான் கேட்டேன்னு, தம்பி நம்மளாலாம் வந்து சமாளிக்க முடியாது, கடன் வாங்குறதுக்கு இது மனசுல தைரியம் இல்லை தெம்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து புதுசாவே எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி அதே கலர் வேணும்னு சொல்லி அங்க போய் கேட்டோம். அங்க போய் பார்த்தா அந்த கலர் அந்த மாடலே நிப்பாட்டிட்டாங்க. அந்த கலரே வரதே கிடையாது. வேற ஒரு கலர் மாதிரி கட்டினாங்க. அது என்ன கலரு? சாணி கலர் மாதிரி இருந்துச்சு. அது அந்த வண்டி பேர் மேட் கலராமா. கலர் தான். ஆனா வந்து அதுல சைன் இருக்காது. அந்த பளபளன்னு இருக்கிறது அது இருக்காது. அதனாலதான் அது வேணாம். அந்த மாடல் கலர் தெரியல. அந்த பைக்கே இல்ல. நம்ம போய் புக்கிங் பண்ணும்போது கலர் அந்த வண்டியே இல்ல. நீங்க புக் பண்ணா 20 நாளுக்கு அப்புறம் தான் அந்த வண்டியே கொடுப்போம் காட்டுவோம்னு சொல்லிட்டாங்க கண்லயும். அதனால சரி எதுக்கு அந்த டவுட்லயே எதுக்கு வாங்கணும்? அதனால நம்ம அந்த கிரே கலர் வேணாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு அதை போய் அவங்கள போய் ஷோரூம்லயே நிறுத்திட்டோம் அந்த கலரை அப்படின்ட்டாங்க. அது என்னன்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த யூனிகான் 160 வந்து டிஸ்பிளேலே கிடையாது. அது டிஸ்பிளேலே வைக்கல. மற்ற எல்லா வண்டியுமே வச்சிருக்காங்க. டிஸ்பிளேனா இந்த மாதிரி அதாவது டிஸ்பிளேனா நம்ம போய் பார்க்கணும்னா சாம்பிள் மாதிரி காட்டுவாங்க. அந்த வண்டி அந்த மாதிரி கிடையாது. அங்க வண்டி வர புக் பண்ண எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. 20 நாள் ஆகும் வண்டி வர்றதுக்கு. நீங்க இப்ப புக் பண்ணாலும் 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகுமா அந்த வண்டி? நாங்க இப்பதான் டிமாண்டுக்கு. அதாவது அவங்க சொன்னது எப்படின்னா, யூனிகான் 160யும் அந்த ஹோண்டா ஆக்டிவா அதுவும் ரெண்டுமே மூவிங் மாடலாமா. ரெண்டுமே டிஸ்பிளேல கிடையாது. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷோரூம் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேனுக்கு ஒரு புது வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் வந்து ரொம்ப நாள் அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு. சரிங்க, யூனிகான் 160 பிளாக் கலர் தான். கிரே கலர் எடுக்கலாம்னு நினச்சோம். கிரே கலர் வந்து அந்த மாடலே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமா. அதனால் வந்து நின்றுட்டுருக்கோம். இப்போ வண்டி எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஷோரூமில் தான் இருக்கிறோம். அதனால தான் சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, இப்போ வண்டி எடுத்துக்கும் போது நான் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி இவர் எடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இவர் ஃப்ரெண்ட்ல பேக்ல உட்காந்துட்டு எடுக்கணும்னா நீ வா ஃப்ரெண்டுக்கு. ரொம்ப நாள் ஒரு ஆசை நிறைவேறிச்சு. அதை பற்றி சில வார்த்தைகள் பேச முடியாது, சத்தமா பேச முடியாது. வெளியே வந்து பேசுறேன். ஒரே ஷையா இருக்காமா இவருக்குனால பேச முடியலையாமா. ரொம்ப வெக்கப்படுறாரு. அதனால பேச மாட்டாரு. சரியா, இங்க மாதிரி வெளில வந்துட்டு நாங்க சொல்றோம் மிச்சத்தை. கவராக மாட்டுதானே? டேய் முறுக்குடா வண்டியா. ஏய் மூஞ்ச சிரிச்சமாயே வச்சுட்டு வாங்கடா. யாருக்கா கொடுப்பாங்க சாவி?
சாவி யாருக்கா கொடுக்குற மாதிரி? அந்த அக்காவே கொடுப்பாங்களா? சிரிச்ச மணிக்கு வாங்கடா. ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க. வந்து ஒரு வாரம் கழிச்சு வண்டி வாங்கிட்டோம். வண்டி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு வண்டி. இதுதான் சரியா, வண்டி வாங்கியாச்சு. இது வந்து புது வண்டி, என் வண்டி கிடையாது. இது நம்ம நண்பர் வண்டி. அவர் தான் ஆசைப்பட்டு ரொம்ப வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வாரமா வெயிட் பண்ணி நேற்று இதை எடுத்து எத்தனை ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. சரியா, 4 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் வண்டியை ஷோரூம்ல எடுக்கும் போது உண்மையிலேயே மக்களே வந்து ஷோரூம்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேட்டர் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் வந்து அந்த மேட் கலர் தான் சொன்னார். மேட் கலர் வந்து சரி ஃபர்ஸ்ட் பேண்ட் கலரே எடுப்போம் சொல்லிட்டு அப்புறம் எங்கேயோ பார்த்துருக்காரு போலக்கு ரோட்ல மேட் கலரை போய் நல்லாவே இல்லை, அந்த வண்டி கலர் நல்லா இல்லை. அப்புறம் பிளாக் கலர் மாறிட்டாரு. நல்ல ஒரு யோசனை, இது நல்ல ஒரு யோசனை சிந்திச்சு செயல்பட்டாரு. ஆனா ஷோரூம்ல வந்து ஒருத்தவங்க மேட் கலர் இதே யூனிக்கான் தான் மேட் கலர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அது தெரியாது. பையன் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டாரு, அவங்க அம்மாவுக்கு தெரியாது. எங்களுக்கு முன்னாடி டெலிவரி அவன் அந்த அம்மா வந்து அந்த பையன் கூட சண்டை கட்டுது. டே என்னடா இது வண்டி, என்னடா புது வண்டி மாதிரி இருக்கு, பழைய வண்டி மாதிரி இருக்கு, இதுனா புது வண்டி தான் தக தகட்டு மின்னுமே. இந்த வண்டி பக்கத்துல நின்றுச்சு, இந்த வண்டி காட்டி அந்த வண்டி பாடுற எப்படி இருக்குன்னு பாடுறா, தக தகட்டு மின்னுது, இதோட சாணி கலர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சண்டை போட்டு இருந்துச்சு. எங்களுக்கு டெலிவரி கொடுக்க ஒரு அம்மா வந்து ஒரு அக்கா வந்து இருங்கப்பா அவங்க ஏதோ கலருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த மேட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் கிரே கலர்னு ஒரு கலருக்கு பதிலாக தான் அந்த மேட் கலரை கொடுத்துருக்காங்க. அந்த முன்னாடி மட்டி கலராக இருக்கு, அது நல்லாவே இல்லை. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்து நம்ம நண்பர் ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுவார். அவர்கிட்டே கேளுங்க எப்படி இருக்குன்னு. சொல்லுங்க, வண்டி எப்படி இருக்குன்னா நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா எப்படி, அதாவது இது வரைக்கும் வந்து பழைய வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த வண்டி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்திருக்கேன். சரியா, இது ஒரு வாரமா நீ வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க, இது என்ன ஒரு மாதிரி வந்து ரொம்ப நாளா இந்த ஒரு நீ வண்டி வச்சிருந்தீங்களா, ஒரு வண்டி யூனிகான் வண்டி வச்சிருக்காரு. இந்த அண்ணன் வந்து ஒரு வண்டி வச்சிருக்காரு, யூனிகான் வண்டி வச்சிருக்காரு. அந்த வண்டியில பின்னாடி உட்காந்துட்டு போயிட்டு அந்த வண்டியை ஓட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிடிச்சி போச்சு. சவுண்ட் இல்லாம அப்படியே காத்து மாரி போறது, அது இல்லாம இந்த சென்டர் செக்கப் சார், இந்த குசேன் மாதிரி இருக்கும்ல, சீட்டுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும்ல, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு உட்காந்து போறதுக்கு. நம்ம ஒரு டைம் தேனிக்கு போயிருந்தோம். தேனிக்கு போறப்போ 500 கிலோமீட்டர் ஊருக்கு 500 கிலோமீட்டர் போய் இறங்கியும் ஒரு முதுகு வலி இல்லை, ஒரு துளி கூட முதுகு வலி இல்லை. ஆனா டிக்கி வலிச்சது, உட்காந்துட்டே வந்தது, ஆனா முதுகு வலி ஒரு துளி கூட இல்லை. அப்பதான் யோசிச்சேன், சரி எப்படி இந்த வண்டினால இப்படி கொடுக்க முடியுது, எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சரி நம்ம இந்த வண்டியை வாங்கிக்கலாம். ஆனா நிறைய மாடல் பார்த்தேன், ஆனா அந்த வண்டி இந்த வண்டிக்கு ஈடா எதுவுமே கொடுக்கல. ஆனா 20 வருஷமா நல்ல ஒரு பேரோட அப்படியே இருக்குல்ல, அதனாலதான் சரி பாப்போம். இதுக்கப்புறம் வந்து எத்தனையோ மாடல் நிப்பாட்டிட்டாங்க. ஆமா, ஹோண்டால. ஆனா அந்த யூனிகான் 160 மட்டும்தான் நல்ல மூவிங்லயே இருக்கு. அதாவது புக்கிங் தான், வண்டி வந்து டிஸ்பிளேலே கிடையாது, ஷோரூம்ல டிஸ்பிளே ஒரு இடத்துல கூட விளம்பரம் கிடையாது, ஒரு இடத்துல கூட இந்த வண்டி தான் யூனிகான் கிடையாது. மத்த எல்லா வண்டியும் ஸ்டிக்கர் வச்சிருக்காங்க, யூனிகான் வண்டி ஸ்டிக்கர் கூட எங்க டிஸ்பிளே. நம்ம போய் பேரை சொல்லி கேட்டா மட்டும்தான் அந்த வண்டி கிடைக்கும். நம்ம கேட்கணும்னா அந்த ஷோரூம்ல போய் நான் போட்டோ எதுவுமே இருக்காது. அந்த போர்டு கூட நம்ம சின்னதா ஒரு போர்டுல பார்த்தோம், அவ்வளவுதான் அதோட இதெல்லாம் எழுதி இருந்துச்சு. ஆனா அவ்வளவு டிமாண்ட்னு பார்த்தா அந்த வண்டிங்களுக்கெல்லாம் அது ராஜாவா இருக்கும் போலக்கு. இதான் எடுக்கணும். நல்லா இருக்கு, உண்மையிலேயே செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எடுத்து என்னன்னா இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் டியோ கட்டணுமே அப்படின்னு அங்கதான் கொஞ்சம் மைண்ட் டென்ஷன் ஆகுது. சரி பரவாயில்ல, கட்டிக்கலாம், சம்பாதிக்கிறது அதுக்கு தானே. சரியா, உண்மையில இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து மறுபடியும் அமையவே அமையாது. ஏன்னா இது வருஷத்துல எப்பயாச்சும் அத்திபுத்த மாதிரி, அதனால ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்த ஒரு வீடியோவை. சரியா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.
நீங்களாம் பாத்தீங்கன்னா நாங்க டியூ கட்டுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.